இன்றைக்கு காலையில உங்களோட பகிர்ந்து கொள்ளும் செய்தியினுடைய தலைப்பு work creatively lessons from Jesus the carpenter. புதுமை படைக்கும் விதத்துல அல்லது படைப்பாளியாக நீங்க வேலை செய்யுங்க. தச்சனாய் இருந்த இயேசுவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் அப்படிங்கிற டாபிக்ல உங்களோட நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். நான் ஒரு தடவை ஜப்பான்ல எப்படி வாட்டர்மெலன் உற்பத்தி பண்றாங்க, கல்டிவேட் பண்றாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். வாட்டர்மெலன் ரவுண்டா உருண்டையா இருக்கு. அதை நீங்க ஒரு பெட்டி மாதிரி என்ன செய்ய முடியாது, ஸ்டாக் பண்ண முடியாது, அடுக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வாட்டர்மெலனையே ஒரு பாக்ஸுக்குள்ள வளர வைக்கிறாங்க. ஸோ ஒரு பாக்ஸ்குள்ள வளரும் போது அது சதுரமான ஒரு வடிவத்தை அது பெற்றுக்கொள்ளுது இயற்கையாகவே. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க கடையில ரவுண்டா வச்சா நிறைய அப்படியே உருண்டையா வச்சா நிறைய இடம் பிடிக்கும்ல. அப்ப சதுரமா வச்சோம்னா என்ன செய்யும், இடம் அவ்வளோக்கா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து அப்படி பண்றாங்க. நீங்க இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு காரியத்தை நம்ம எப்படி வேற மாதிரி செய்யலாம், ஒரு காரியத்தை நம்ம எப்படி எக்ஸலண்டா செய்யலாம். நம்ம ஒரே காரியத்தை ஒரே மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரே ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த காரியத்தை கொஞ்சம் நம்ம மாத்தி பண்ணோம்னு வச்சுங்களேன், வேற ஒரு ரிசல்ட் வரும். நம்ம வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் மாத்தி செஞ்சு, இன்னும் சிறப்பா செஞ்சு, கொஞ்சம் கிரியேட்டிவாக, புதுமையாக, அல்லது கொஞ்சம் படைப்பு திறனெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் வேற மாதிரி செஞ்சோம்னா அது நிச்சயமாக அது ஒரு பெரிய ரிசல்ட் நமக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாம இன்னைக்கு எப்படி கிரியேட்டிவாக படைப்பு திறனோட வேலை செய்யலாம் அப்படிங்கிறத இயேசு கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா இயேசுவும் தச்சனாக இந்த உலகத்துல வேலை செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக இயேசு தச்சன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இயேசு ஒரு தச்சனாக இருந்தார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். மார்க்கு 6வது அதிகாரம் 3வது வசனம். மார்க்கு 6வது அதிகாரம் 3வது வசனத்துல அங்க மக்கள் இயேசுவை குறித்து பேசுறாங்க. இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு இப்ப கொண்டு வருகிற டீச்சிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய போதனைகள் எல்லாம் பிரமாதமா இருக்கு. யாரையும் அவர் இந்த ரபி சொல்றாங்க, அந்த ரபி சொல்றாங்க அப்படின்லாம் சொல்ல, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்னைக்கு பரிசேயர்கள் வைத்திருந்த அல்லது மக்கள் மேல திணிச்சு வச்சிருந்த அந்த பிரமாணங்களை, சட்டத்திட்டங்களை உடைக்கிறார். நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி அவர் ஞானத்தோட பேசும்போது ஜெபாலயத்துல அவர் டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டு, இவன் தச்சன் அல்லவா, சாதாரண ஒரு தச்சன் தானே. ஆண்டவர் ஒரு என்ஜினியரை வேத வசனத்தை அருமையாக போதிக்க வைக்க முடியுமா? முடியும். தியாலஜி படிச்சவங்க அப்படிதான் கிடையாது, இல்ல பாஸ்டர்ஸ்ங்க தான் அப்படின்லாம் கிடையாது. இல்ல ஒரு டாக்டரை வேத வசனத்தை அருமையாக போதிக்க வைக்க முடியுமா? முடியும். அல்லது வேற எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிருந்தாலும் சரி, அவங்கள ஒரு பிசினஸ் மேன வேத வசனத்தை உபதேசிக்க வைக்க முடியுமா? முடியும். அவர்கள் தேவனை சார்ந்திருக்கும் போதும், அப்புறம் அவங்க வேத வசனத்தை படிக்கும் போதும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துவேன். தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய வேலையை வச்சு அவர்கள் துச்சமாக பேசுகிறார்கள், அவர்கள் இடறல் அடைகிறார்கள். எப்படி இந்த தச்சன் இப்படி பேச முடியும் அப்படின்னு அவங்க பேசுறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய வேலையை குறித்து வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 13:55, மத்தேயு 13:55 மறுபடியும் இதே சம்பவம் தான். இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துல அவர் பிரசங்கம் பண்றாரு. அப்படி ஞானமும் பலத்து செய்கைகளும் எப்படி வந்தது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவருக்கு அவ்வளவு ஞானமா இயேசு கிறிஸ்து பேசுறாரு. உடனே மக்கள் சொல்றாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவன் தச்சன் அல்லவான்றாங்க, இவன் தச்சன் அல்லவான்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று அவர்கள் சொல்கிறார்கள். இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா, இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தது தச்சம் தானே.
ஆனா எப்படி இவரு ஞானமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் வந்து வேலை செஞ்சாரு. ப்ரொஃபஷனல் கார்பெண்டர்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நீங்க வந்து அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை இருக்கு வேலையில் அப்படின்னு சொன்னா அவர் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது, அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார். அவரும் வந்து வேலை செஞ்சிருக்காரு, அவரும் கிளையன்ஸ் எல்லாம் வந்து சந்திச்சிருக்காரு, கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. அவரும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை இன்னும் நல்லா செய்யலாம்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். முதலாவது நம்ம பார்க்கறது என்னன்னா இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த தச்சனை நாம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற தச்சன் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர், இந்த உலகத்தை எல்லாம் வடிவமைச்சவர். தேவன் மனுஷனா வந்தபோது அவர் ஒரு தச்சனுடைய வேலையும் செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த தச்சன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை வந்து ஒரு குறுகலான ஒரு மொழிபெயர்ப்பு, எல்லா அர்த்தத்தையும் அது கொண்டு வரவில்லை என்று நாம நிச்சயமாக சொல்லலாம். அவருடைய அப்பாவும் என்னது, இந்த உலகத்தில் இருந்த அவருடைய அப்பாவும் தச்சனாக இருந்தார். அவர்கள் 2 பேரும் தச்சர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் சாதாரண இந்த வுட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இல்ல, இந்த மர வேலை மட்டும் பண்ணல. அவர்கள் ஆக்சுவலி அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா டெக்டோன் அப்படின்றதுக்கு வார்த்தை அர்த்தம் என்னன்னா அவர்கள் கட்டடம் கட்டுகிறவர்களாக இருந்தார்கள், கட்டடம் கட்டுகிறவர்களாக இருந்தார்கள். அப்ப நம்ம சொல்லலாம் தேவன் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஒரு கட்டடத்தை போல, ஒரு ஹவுஸை போல, ஒரு வீடை போல எல்லாத்தையும் சூப்பரா வடிவமைச்சிருக்காரு பாருங்க. இந்த உலகத்துல நமக்கு தேவையானது எல்லாமே இந்த உலகத்துல இருக்கு, இந்த பூமியில இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த தேவன் இந்த உலகத்துல இறங்கி வந்த போது, மனுஷனா வந்த போது அவரும் வேலை செஞ்சார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வேலை அப்படிங்கிறது ஒரு சாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, வேலை என்பது சாபம் அல்ல, வேலை என்பதை ஆண்டவர் படைத்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். இன்ஃபேக்ட் திருமணத்துக்கு முன்பாக ஒரு பெண்ணை ஆதாமிட்ட கொண்டு வருவதற்கு முன்பாக ஆதாமுக்கு முதல் வேலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாரு, ஒரு பெண்ணையும் கொண்டு வருகிறார். நீ பெண்ணை கட்டிக்க, நீ சரியாயிருவ, உனக்கு அப்பதான் நீ ஒழுங்கா வேலை செய்வ அப்படின்றதுக்கெல்லாம் ஆண்டவருடைய அந்த பிலாசபி கிடையாது. அவனுக்கு வேலை வேணும். இன்னைக்கு சிலர்லாம் சொல்லுவாங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருப்பாங்க. இல்ல, அவன் வேலை செய்யணும், அவன் வந்து பொறுப்புள்ளவனாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மனைவி, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா ஆண்டவர் வந்து இந்த நிலத்தை வந்து சமிச்ச போது என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம கடினமா வேலை செய்யறோம், ஆனா பலனற்று போகிறது இல்லைங்களா, அதுதான் சாபம். வேலை என்பது சாபம் அல்ல. இங்க இயேசு கிறிஸ்துவை வந்து துச்சமா நினைக்கிறாங்க. என்ன தச்சன் தானே இவ்வளவு ஞானமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு நாளும் எந்த வேலையும் பெருசாகவோ எந்த வேலையும் சின்னதாகவோ அவர் நினைக்கவே இல்லை. நீங்க இந்த ரோட்ல எல்லாம் கிளீன் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு வாரம் லீவ் எடுத்தாங்கன்னா என்ன ஆகும் ரோட்டுக்கு அப்படின்னு யோசித்து பாருங்க. அவர்களெல்லாம் நம்ம சல்யூட் பண்ணோம். ஆண்டவர் வந்து ஒரு நாளும் இது கீழான வேலை மேலான வேலை அப்படின்னு சொல்லவே இல்லை. நாம தான் அப்படி நாம பிரிச்சு வச்சிருக்கிறோம். இந்த வேலை செஞ்சா அவர் பெரிய ஆளு, இந்த வேலை செஞ்சா சின்ன ஆளு அப்ப நாம பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில எல்லா வேலை செய்பவர்களுமே அவர்கள் வந்து உண்மையிலேயே கனம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கட்டுமான பணி செய்கிறவராக அல்லது தச்சனாக, ஒரு கிராஃப்ட்ஸ்மேனாக, கைவேலை செய்பவராக, கையை பயன்படுத்தி கடினமாக உழைத்து வேலை செய்பவராக இந்த உலகத்துல அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறக்கவே கூடாது. எல்லா வேலையும் ஆண்டவருடைய வேலை. நீங்க பைபிளை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா தேவன் வந்து ஒரு குயவனாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். குயவன், நீங்க குயவர்கள் எல்லாம் வேலை செய்யறது நீங்க பார்த்திருக்கீங்களா? அவர்கள் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே அந்த சக்கரத்துல வச்சு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆண்டவர் குயவனாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் பல காரியங்கள் நான் சொல்லிட்டு போலாம், எப்படிலாம் ஆண்டவர் வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, எந்த வேலையும் சின்ன வேலை பெரிய வேலை அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவா பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க சிறப்பா பண்றீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய படைப்பு திறனை யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏற்கனவே நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்து கார்பெண்டர், தச்சன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, தச்சன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்ன அப்படின்னா டெக்டோன் அப்படிங்கிறது. அதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கு. பில்டர், ஆர்டிசன், கிராஃப்ட்ஸ்மேன், மேனுஃபேக்சரர், கட்டுமான பணி செய்கிறவர், அப்புறம் நல்ல கலை வேலை பண்றவர், அப்புறம் பாத்தீங்கன்னா கைவினை வேலை செய்கிறவர், அப்புறம் உற்பத்தியாளர். இயேசு கிறிஸ்து சும்மா ஏதோ ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸை வந்து அடிச்சு கொடுத்து அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு நல்லா அதுல கார்விங்ஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் நல்லா அழகா பண்ணி அது அந்த கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி செய்து கொடுத்து
அவங்க திருப்தி. சார் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேலை செய்பவராக இருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். Both Joseph and Jesus were craftsmen. இயேசுவும் அவருடைய இந்த பூமியை சார்ந்த தகப்பனாகிய யோசேப்பு ரெண்டு பேருமே தச்சர்களாக இருந்தார்கள். நான் இமேஜின் பண்ணி பார்க்கிறேன். நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய பிக்சர் வரும். யோசேப்பு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு, மரம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சின்ன குழந்தை இயேசு கிறிஸ்து அங்க என்ன செய்யறாரு, விளையாண்டுட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜரா இருந்து அவரும் வேலை செய்யறாரு. அங்க யோசேப்பு என்ன செய்யறாரு, வேலை செய்யறாரு. அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் நீங்க பாப்பீங்க. யாரு அவருக்கு வந்து கார்பென்ட்ரி சொல்லி கொடுத்தது, யாரு அவருக்கு இந்த கலையை சொல்லி கொடுத்தது அப்படின்னா அவங்க அப்பா தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, யூதர்கள் வந்து ஒரு பழமொழியை வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, he who taught his son did not teach, he who taught not his son a trade taught him to be a thief. ஒருத்தன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு கலையை, கைவேலையை சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவன் திருடனா இருப்பதற்கு சொல்லி கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யூதர்கள் வந்து நம்புனாங்க. இன்னைக்கு ஏன் யூதர்கள் எந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் அவர்கள் வந்து பயங்கரமான பணக்காரங்களா இருக்கிறாங்க, பிசினஸ் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, எல்லாமே பண்ணி என்ன செய்றாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க வந்து பெரிய ஆளா மாறிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய சைக்கில இருக்கிறது என்ன தெரியுமா, நீங்க உங்க கையை வைங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதா. யோசேப்பு எதெல்லாம் கையை வைத்தானோ அவன் காரிய சித்தியாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்கிறது. The Lord was with Joseph and he was successful in everything he set his hands on. அவன் எதெல்லாம் கையை வச்சானோ அதுல காரிய சித்தியாக இருந்தான் யோசேப்பு. ஏன் அப்படின்னா அவனோட கர்த்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம கையை வைக்கிறோமா அப்படிங்கிறதா. கையை வைக்கிறோம்னா இப்படி கிடையாது, வேலை செய்யறோமா. நான் கையை வைக்கிறேன், ஆனா ஜான் வந்து பிளே பண்றாரு, கற்றுக்கொள்கிறார், பிராக்டிஸ் பண்றாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களோ, யாரெல்லாம் வந்து வேலை செய்யறாங்களோ, நான் இந்த காரியத்தை நான் செய்வேன், நான் முடிப்பேன், சிறப்பா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் காரிய சித்தி உள்ளவர்களாக, சக்சஸ்ஃபுல்லான ஆட்களாக மாற்றுவார். இல்ல அப்படின்னா சிலர்லாம் ஏமாத்திட்டே இருப்பாங்க, வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. மாசம் சம்பளம் வந்துடும், அது முதல் சம்பளம் வந்துடும், மிடில் ஆஃப் த வீக் என்ன சொல்லுவாங்க, இன்னும் அவ்வளவுதான் 30 வந்துடும். அப்படி கிடையாது. நம்ம வேலையை ஏமாத்துறவங்க கிடையாது, சூப்பரா நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணாருன்னா, அவர் கூடாரம் உண்டாக்குகிறவராக அல்லது பாஸ்கட் பண்ணுகிறவராக, நிச்சயமாக கூடாரம் என்ன செய்பவராக அவர் இருந்தார். கூடாரம் பின்னுகிறவராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ வேலை என்பது தப்பே கிடையாது. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு தச்சனாக, ஒரு பில்டராக, அவர் கட்டுமான பணியை செய்பவராக இருந்தவர். என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய உவமைகள்ல, தன்னுடைய டீச்சிங்ஸ்ல அதை கொண்டு வராரு. நீங்க புத்தியோட வீடை கட்டுறவன், புத்தி இல்லாம வீடை கட்டுறவன், அந்த கதையை படிச்சு பாருங்க. எந்த இடத்துல சரியா அஸ்திபாரத்தை போடணும், எங்க போட்டா அந்த இடத்துல அந்த வீடு நிற்கும் அப்படிங்கிற எல்லா ஞானத்தையும் வச்சு அந்த கதையை என்ன செய்றாரு அப்படி அவர் சொல்றாரு. அந்த கதையை சொல்லும் போது அந்த தேசத்துல இருக்கிற பல்வேறு மண் வளங்கள், இடங்கள், இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் சொல்றாரு. சும்மா அவர் வந்து கதையா ஏதோ கற்பனையில சொல்லல. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாராவது கோபுரம் கட்டுறானா அவன் என்ன செய்யணும், முன்னாடி உட்கார்ந்து காஸ்ட கவுண்ட் பண்ணி பார்க்கணும், எவ்வளவு அவன் அவனுக்கு செலவாகுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்க்கணும், பட்ஜெட்டை போடுங்க அப்படின்றாரு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் பண்ணிருப்பாரு. சார் நீங்க இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டணம் கட்டணும், எவ்வளவு சொல்றேன், பட்ஜெட்லாம் போட்டு என்ன செய்வாரு. சோ இயேசுவுக்கு கணக்கு வருமா? நிச்சயமா கணக்கு வரும். இயேசுவுக்கு எழுத வருமா? நிச்சயமா எழுத வரும். இயேசுவுக்கு மக்களோட அந்த கஸ்டமரோட எப்படி பேசணும்னு தெரியுமா? நிச்சயமாக தெரியும். இதை உருவாக்கி சூப்பரா பண்ணி அவங்ககிட்ட இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியுமா? எஸ், நிச்சயமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, பட்ஜெட் போடுறதுல இருந்து ஒரு பிசினஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத எல்லாமே அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது அப்படின்னு தான் நான் சொல்வேன். எவ்வளவு இயேசு கிறிஸ்து படிச்சிருந்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஓ இவ்வளோ படிச்சிருந்தா அவங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. படிப்பை காட்டிலும் முக்கியமானது என்ன தெரியுமா? காமன் சென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டெக்னிக்கல் ஸ்கில்ஸை காட்டிலும் ரொம்ப முக்கியம் மனுஷங்களை எப்படி நாம கையாளுவது, மனுஷங்களை எப்படி நடத்துவது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னாலஜியை காட்டிலும் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் யுவர் சாஃப்ட் ஸ்கில். நீங்க மக்களை எப்படி நடத்துறீங்க அப்படிங்கிறது தான்.
அருமையானவர்களே, நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மனப்பான்மை நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நீங்களும் நானும் கற்றுக்கொண்டோம் போதும் அவ்வளவுதான் அப்படி இருந்தீங்கன்னா, நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, நீங்க அதுலயே ஸ்டாக்னண்டா இருப்பீங்க. தேக்க நிலை அடைஞ்சிருவீங்க, மேல போவே முடியாது. இந்த உலகம் ஒரு போட்டி உள்ள உலகம். இன்னொரு 4 பேருக்கு தெரியறதை விட இன்னும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு வலிமையை சேர்க்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எவ்வளவு படிச்சிருந்தார் அப்படின்னா, நீங்க 12 வயசுல இயேசு கிறிஸ்துவ லூக்கா 2வது அதிகாரம் 46, 47 நீங்க பாத்தீங்கன்னா, அங்க உள்ள போதகர்கள்ட்ட, வேத வசனத்தை போதிக்கிறவங்ககிட்ட உட்கார்ந்து 2 காரியங்கள் நீங்க அங்க பார்க்கலாம். அவர் கேட்கிறாரு, அப்புறம் கேள்வி கேட்கிறாரு. இது இந்த ரெண்டுமே லேர்னிங்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கேட்கணும் அல்லது படிக்கணும், அப்புறம் கேள்வி கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்வி கேட்கறதே கிடையாது. நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, என்னன்னு அதெல்லாம் சொல்றீங்க, நீங்க கேள்வி கேட்கலாம். அருமையானவர்களே, நாம படிக்கிற விஷயத்த நாம இது ஏன் எதுக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்து நம்ம தேடும் போது பாத்தீங்கன்னா இன்னும் அறிவு நமக்கு கிடைக்கும். இதை எப்படி இன்னும் நல்லா செய்யலாம் அப்படிங்கிற யோசனை வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நீங்க யோவான் 7:14-15 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அதை வாசிச்சு பார்க்கலாம். யோவான் 7வது அதிகாரம் 14-15 வரை நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா, எங்க இவர் படிச்சாரு அப்படின்னு அவங்க ஓப்பனா கேள்வி கேட்கிறாங்க. யோவான் 7:14-15 பாதி பண்டிகை ஆன போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். தேவாலயத்துல போயிட்டு உபதேசம் பண்றாரு. ஒரு தச்சனாக இருந்தவர் இப்ப முழு நேர ஊழியத்துல இருக்காரு, பப்ளிக் மினிஸ்ட்ரியில இருக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஜெபாலயத்துல போயிட்டு, தேவாலயத்துல போயிட்டு அவர் பண்டிகை நாள்ல தேவாலயத்துல போயிட்டு அவர் உபதேசம் பண்றாரு. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா, where has he studied, எங்க படிச்சாரு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறாரு. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். அவங்களுடைய பெற்றோர்களுடைய பங்கும் அதுல இருக்கு. பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா நல்ல பெற்றோர்கள். அவங்க வருஷம் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இயேசுவை சூப்பரா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நீங்க பாப்பீங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு போனார். வழக்கம் போல போனார். சர்ச்சுக்கு தவறாம போனார். ஜெபாலயம் தான் அவங்களுடைய சர்ச்சுக்கு தவறாம போனார். யூதர்களுடைய அந்த மத பண்டிகையில அவர் தவறாமல் அவர் பங்கு பெற்றார் அப்படிங்கிறத பார்க்க நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஜோசப் அப்புறம் மேரி 2 பேருமே பிள்ளை நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. மற்ற சகோதரர்களும் சகோதரியும் உண்டு, எல்லோரையும் ட்ரெயின் பண்ணிருக்காரு. நான் சொல்லுவேன், எப்போதுமே நம்ம பிள்ளைகளை நாம எக்ஸாம்பிளா இருக்கிறத வச்சுதான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம காட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் பிள்ளைகள் பிடித்துக் கொள்வார்கள், பாடங்களை பிடித்துக் கொள்வார்கள். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்பா அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருக்காங்க. இங்க சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு தேவன் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்றதையும் அவர் வலியுறுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் கற்றுக் கொடுப்பாரா? நிச்சயமா கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். ஆனா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருவாங்க, எல்லாமே தேவன் தான் கற்றுக் கொடுக்கிறாரு பிரதர், நான் எங்கேயுமே நான் போய் படிக்கிறதே கிடையாது, நான் யாருடைய பிரசங்கத்தை கேட்கிற, தேவன் தான் எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? போய் உபதேசிங்கள் சொன்னார். யார்கிட்ட பார்த்து? சீடர்களை பார்த்து சொன்னார், போய் உபதேசிங்கள் சொன்னார். அது மட்டும் இல்ல, சபையில உபதேசியாளர்களை போதிக்கிறவர்களை உண்டாக்குனவரும் ஆண்டவர் தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எனவே பரிசுத்த ஆவியானவரே எல்லாமே கற்றுக் கொடுத்துருவார், நம்ம எங்கேயுமே போய் கற்றுக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. யாருமே இங்க சொல்றத நான் பார்த்ததில்லை, பட் நிறைய பேர் சொல்றாங்க. ஆண்டவர் நல்ல போதகர்களை கொடுத்திருக்கிறார், உபதேசிமார்களை கொடுத்திருக்காரு. நாம அவங்களும் கேட்கணும். ஆனா எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்னா, நாம நிதானித்து பார்க்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ரொம்ப படிச்சவங்களா இல்ல. 12 வயசுல பாத்தீங்கன்னா பர் மிட்ஸ்வா அப்படிங்கிற ஒரு செரிமோனி அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. 12 வயசுல அந்த பையன் என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம், படிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதுவரை அந்த ஜெபாலயத்துல போயிட்டு அவன் படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செரிமனி அவங்க நடத்துவாங்க. இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஜெபாலயத்துக்கு போயிருப்பாரு, அங்க படிச்சிருப்பாரு, அப்பா கிட்ட படிச்சிருப்பாரு.
ஒருவேளை அவர் வந்து படிச்ச அப்பா கிட்ட படிச்சிருக்கிறாரு, தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறாரு, ஜெபாலயத்துல போய் கற்றுக்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கறது கூட தெரியாம அந்த மக்கள் சொல்றாங்க, எங்க இருந்துடா இந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க. நிச்சயமா அவர் வந்து பிஏ எல்லாம் படிக்கல, நிச்சயமா எம்டெக் எல்லாம் படிக்கல, நிச்சயமா அவர் வந்து எம்பிஏ எல்லாம் படிக்கல. பட் ஞானம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கறேன். நான் சில பிசினஸ் பார்த்திருக்கேன், படிச்சே இருக்க மாட்டாங்க. நான் சில ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங்க்கு நான் இந்த ஊருக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா, இவர் தாங்க இந்த காலேஜோடைய மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போய் பார்த்தா அவர் ஒரு வேட்டி கட்டிட்டு உட்காந்துருப்பாரு. நான் பார்த்துருக்கேன். வேட்டி கட்டி உட்காந்துருக்கான்ட்டு நீங்க சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலீஷில் பேசுவார். பார்த்தீங்கன்னா அவர் யூஎஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவார். இப்போதான் ஒரு 3 days முன்னாடி தான் வந்தேன் அப்படின்வாரு. ஆச்சரியமா இருக்கும், எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும். எங்க இருந்து அவங்க நிறையலாம் படிச்சவங்களாம் கிடையாது. மேபி காலேஜில் வந்து 2, அதனால படிக்காம விட்டுறாதீங்க. ஓகே, எல்லாரும் நல்லா படிங்க. ஓகே, நல்லா படிங்க. ஆனா அவங்க படிச்சவங்களை நினைச்சாங்க தன்னோட வச்சுக்கிறாங்க, தன்னை சுத்தி வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து எம்பிஏ எல்லாம் பண்ணல, ஆனா எம்பிஏ பண்ணவங்க எல்லாம் சுத்தி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க தேவை, அந்த ஞானம் தேவை அப்படிங்கிறதுக்காக. அருமையானவர்களே, நம்ம எவ்வளவு படிச்சோம் அப்படிங்கிறது கிடையாது, படிச்சதை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சில வேளை நினைச்சுக்கிறோம் இதெல்லாம் யூஸ் இல்லை, இதெல்லாம் யூஸ் இல்லை, இதெல்லாம் யூஸ் இல்லை. எங்க வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, கிரிட்டிக்கல் திங்கிங்னு ஒரு கிளாஸ் இருக்கு, லாஜிக் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அது படிக்கும்போது எல்லாம் என்ன ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே கிடையாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அவர் கூப்பிட்டு சொன்னார் என்கிட்ட, இது எல்லாமே உன் வாழ்க்கையில பயன்படும் அப்படின்னு சொன்னாரு. இது எனக்கு ஹெல்ப் பண்ணுது. யாராவது ஒருத்தங்க என்கிட்ட பேசும்போது கூட, ஆர்கியூ பண்ணும்போது கூட என் மைண்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். இது எதனால வந்துச்சுன்னா அந்த ட்ரைனிங் தான். ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். என்ன கேள்வி கேட்கலாம் அப்படிங்கறத நான் கேள்வி கேட்கறதுக்கு என் மைண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். நான் இப்பதான் கரண் தாப்பர் அப்புறம் பிரசாந்த் கிஷோர் பாத்தீங்களா, செம கேள்வி. அச்சு, கரண் தாப்பரை வந்து அடிச்சுக்கவே முடியாது. எங்க இருந்து வந்துச்சு அவருக்கு அந்த ஞானம்? படிக்கிறது, கேட்கறது, அனுபவம். எங்கேயாவது தவறுனாலும் அவர் வந்து அப்பாலஜி பண்ணியிருக்காரு. இதை நான் தவறா சொல்லிட்டேன்னு அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ நம்ம தவறுல இருந்து கற்றுக்கொள்கிறோம். இப்படிதான் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஞானத்திலே வளர்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அப்படியே எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. மனுஷன் அப்படிங்கிற விதத்துல நான் சொல்றேன், தேவன்ற விதத்துல எல்லாமே அவருக்கு தெரியும். மனுஷன்ற விதத்துல இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. யார்கிட்ட? போதகர்கள்ட்ட போயிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. ஏன்? இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இயேசு கிறிஸ்துடைய எஜுகேஷனை காட்டிலும் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தேவனுடைய ஞானத்தை அவர் சார்ந்து இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ஸ்கில் செட்ஸ் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இயேசுடைய திறன்கள்லாம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு தச்சனாக, ஒரு பில்டராக, ஒரு கட்டுமான பணி செய்பவராக அவருடைய திறன்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தச்சனாக அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு கட்டையை எடுத்து எப்படி செதுக்கிறது, அதை எப்படி சீவுறது, அதுக்கு எப்படி அப்புறம் உளியெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற அந்த எதை எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், முக்கோணமா கட் பண்ணுமா, சதுரமா கட் பண்ணுமா, இது எல்லாமே அவருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அப்புறம் கைவேலை செய்து கார்விங் எப்படி அதை வந்து வடிவமைச்சு கொண்டு வர்றது, அப்புறம் எப்படி சித்திரங்களை உருவாக்குவது, எல்லாமே என்னது அவர் தெரிந்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்த ஸ்கில் செட் என்ன அப்படின்னா, இருக்கிற டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது. இந்த டூல்ஸ் பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனா ஒவ்வொரு டூல்ஸையும் என்னது எப்படி யூஸ் பண்றது, என்னென்ன டூல்ஸ் தேவை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருந்தார். அப்புறம் அவைகளை எப்படி ஷார்பன் பண்றது, எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்றது, டூல்ஸ் இருந்தா மட்டும் கிடையாது, அந்த டூல்ஸை எப்படி மெயின்டைன் பண்றது அதுவும் அவர் அறிந்து வைத்திருந்தார்னு சொல்ல முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி டிசைன் பண்றது, எப்படி பிளான் பண்றது, எப்படி வடிவமைக்கிறது, அதை அவர் வச்சிருந்தார். கட்டுமான பணி அப்படின்னா எப்படி ப்ளூ பிரிண்ட் போடுறது, எப்படி இப்ப இருக்கிற மாதிரி எலாபரேட் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு நான் சொல்லல, பட் ஓரளவுக்கு கணிச்சு இப்படிலாம் நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிச்சயமாக அவர் கட்டியிருப்பாரு. மார்க்கிங் போடுறது, மெஷர்மெண்ட் பண்றது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அருமையானவர்களே, எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ்ல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டுமல்ல, கட்டடம் கட்டுறது, எப்படி கட்டணும், எப்படி அசம்பிள் பண்ணணும், இங்க தூண் வைக்கிறதா, அங்க தூண் வைக்கிறதா, என்ன பண்ண, அஸ்திவாரம் எந்த அளவுக்கு இருக்கணும், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப தெரியாத ஆள்லாம் கிடையாது அவரு. அது மட்டுமல்ல, என்ன மெட்டீரியல் வாங்கணும், எதை எப்படி கலக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருள் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த பாக்ஸை பண்றதுக்கு, அது இந்த மாதிரி பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அருமையானவர்களே, ஒவ்வொரு வுட்டும் என்ன மாதிரி டைப், அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அது மட்டுமல்ல,
ப்ராப்ளம் சால்வ் பண்றது. கட்டடம் கட்டும் போதோ அல்லது ஒரு தச்சனாக வேலை செய்யும் போதோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணி தீர்த்து அந்த பிரச்சனையை தீர்த்து எப்படி ஒரு நல்ல ப்ராடக்டை உருவாக்குறது, நல்ல வீட்டை கட்டுறது அல்லது நல்ல வேற எதையாவது கட்டுறது எப்படி அப்படிங்கிறது அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில வந்து ப்ராப்ளம் வரவே, எந்த தொழிலும் ப்ராப்ளம் வராது அப்படின்ற தொழிலே எதுவுமே கிடையாது. ஒரு சர்ஜன் அவர் என்கிட்ட சொன்னார், எல்லாரும் என்னை பார்த்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜாலியா இருக்கிறேன், நிறைய சர்ஜரி, நிறைய காசு வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா 10 மணி நேரம் நான் நின்று சர்ஜரி பண்றேன் இல்லைங்களா, அது எவ்வளவு பெரிய டார்ச்சர் தெரியுமா. ஒவ்வொரு வேலையிலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். நீங்க எங்க வேலை செஞ்சீங்கன்னாலும் சரி, ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் இல்லாத ஒரே வேலை என்ன அப்படின்னா தூங்குறது மட்டும் தான் நினைக்கிறேன். ஒரு ஆளு அதுவும் டேஞ்சர் தான், எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் டேஞ்சர் தான். நல்லா தூங்குறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், வேற ஒன்னும் உடம்பு அலட்டிக்கிறதே இல்லை அப்படின்னா மேபி ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் வராது, வேற ஹசார்ட்ஸ் வரும். வேலை சம்பந்தப்பட்ட அபாயங்கள் வராது, வேற அபாயங்கள் வரும். ஆனா எந்த வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒண்ணுமே கஷ்டமா. அன்னைக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க, வில்லேஜ்ல பேசிக்குவாங்க, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் சம்பளம், 1500 ரூபாய்லாம் பெரிய காசு. பையன் வந்து அவனுக்கு 1500 ரூபாய் ஃபேனுக்கு கீழே உட்காந்து வேற வேலையே ஒண்ணுமே இல்லை, சும்மா உட்கார்ந்து இருக்கிறது தான் அவனு பேசிக்குவாங்க. நானும் அப்படி கூட ஒரு வேலை இருக்காட்டுக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல பெரியவங்க பேசிக்கிறதா, திண்ணையில உட்காந்து பேசிக்குவாங்க. நம்ம எங்கே கடலை கொட்டை உடைச்சிட்டு இருக்கோம், இல்லை விளையாண்டுட்டு இருக்கோம், கேட்கிறோம், அப்படி 1500 ரூபாய் சம்பளம், ஃபேன்ல உட்காந்து, அப்ப ஏசியெல்லாம் ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து இருக்குது, வேலையே ஒண்ணுமே இல்லை, சும்மா உட்கார்ந்து இருக்கிறது தான். பரவாயில்லையே, சூப்பர். அதான் மோர் டேஞ்சரஸ். எந்த வேலை இப்படி நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், எந்த கஷ்டமே இல்லாத வேலையாக அப்படிலாம் உண்மை கிடையாது. எல்லாத்துலயுமே ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் இருக்கு. இயேசுடைய வேலையிலுமே ஆக்குபேஷனல், திடீர்னு ஏதாவது ஒன்று ஒளி படதான் செய்யும், கஷ்டமா குனிஞ்சி நிமிந்து வேலையெல்லாம் செய்யணும். சோ எந்த பிரச்சனையும் இல்லாத வேலை அப்படின்னா எல்லா பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ணி எப்படி வேலையை முடிக்கிறது அப்படின்னு பாக்குற அந்த திறன் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு. அது மட்டுமல்ல, மேனுவல் டெக்ஸ்டரிட்டி. அப்புறம் என்ன, கையை வச்சு எப்படி அழகா நீட்டா. பக்கத்துல ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த தாப்பால் இருக்குல்ல, கோணையா இருக்கு, அது உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது, அங்க ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்கானுங்க. இதுக்கு என்ன பண்ணானுங்கன்னு தெரியல, அந்த இது எப்பயுமே திறந்தே தான் இருக்கு. பார்த்தேன், இப்படி கூட வீடு கட்ட முடிய மாட்டேங்குது. தாப்பால் போடுறது, ஓட்ட ஒரு இடத்துல, அது உள்ளுக்குள்ள போக மாட்டேங்குது, மறுபடியும் இடிக்கணும், மறுபடியும் என்ன செய்யணும், போகணும், அதை உடச்சி மறுபடியும் நிறுத்தணும். ஏன் ஃபர்ஸ்ட் வைக்கும் போது அழகா அளவெடுத்து வைக்க கூடாதா? ப்ரெசிஷன், ஒரு நல்ல அழகா கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிச்சு. கையில செஞ்சாலும் எப்படி அழகா பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் அது மட்டுமல்ல, அவர் வந்து லேபர் இன்டென்சிவ், நல்ல ஒரு பலம் கொடுத்து வேலை செஞ்சு ஒரு காரியத்தை முடிக்கின்ற அந்த திறன் அவருக்கு இருந்தது. அருமையானவர்களே, அப்புறம் மட்டும் கிரியேட்டிவிட்டி, ஒரு புதுமை படைக்கிற ஒரு காரியம், ஒரு படைக்கும் திறன், ஒன்றை உருவாக்கும் திறன். அது மட்டுமல்ல, எஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, அழகா பண்ணணுங்க, பண்றது மட்டும் இல்ல, அழகா பண்ணணுங்க. இந்த அழகா அமைக்கணும், எல்லாத்தையும் செய்யணும், அப்புறம் வடிவமைக்கணும், அந்த படைப்பு திறன் இயேசுவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு தச்சனாக நிச்சயமாக அவருக்கு இருந்துச்சு. அது மட்டுமல்ல, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், மக்களோட எப்படி பேசுறது, கஸ்டமர்ஸோட எப்படி பேசுறது, அவங்களை எப்படி நம்ம திருப்தி பண்ணலாம், அல்லது ஒருவேளை லேட் ஆயிருந்துச்சுனாலும் அவங்ககிட்ட எப்படி சொல்றது, இது எல்லாமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அவரோட யாராவது வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த டீம் ஒர்க் ஸ்கில்ஸும் அவருக்கு நிச்சயமாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். அருமையானவர்களே, இத்தனை ஸ்கில்ஸ் உள்ள இயேசு கிறிஸ்து அவர் வந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக வாழ்ந்து காண்பிச்சார். அவர் யாரு? தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்காக இறங்கி வந்து இந்த உலகத்திலும் எப்படி வாழலாம், ஆண்டவருக்கு பிரியமா வாழலாம் அப்படின்னு வாழ்ந்து காண்பித்தவர். அது மட்டுமல்ல, ஒரு தச்சனாக, கட்டுமான பணி செய்பவராக அவர் வாழ்ந்தார். மக்கள் பார்த்து தச்சன் தானே அப்படின்னு சொன்னா கூட கவலை எல்லாம் படுறது கிடையாது. தச்சன்களே இங்க இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கட்டுமான பணி செய்யறவங்களே யாருமே கிடையாது. நீங்க கூப்பிடுறீங்க, ஒரு வீடு கட்டணும், வர முடியாது இல்ல, ஒரு ஆளையும் நீங்க கண்டுபிடிக்க முடியல இந்த சேலத்துல, என்ன செய்வோம் பார்க்கலாம். நீங்க வேற எங்க கிருஷ்ணகிரியில தான் கொண்டு வரணும். அப்புறம் அவர் சொல்வார், நாங்க இங்க தங்கி இருக்கணும், ஒரு இத்தனை மாசத்துக்கு சாப்பாடுலாம் போடணும், எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எல்லா வேலையுமே இம்பார்ட்டன்டான வேலை. எல்லாத்துக்கும் மேல தேர்ட் பாயிண்ட் நான் இப்ப கன்க்ளூட் பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீசஸ் மோர் தென் a carpenter. அவர் சும்மா தச்சன் மட்டும் கிடையாது, ஏதோ கட்டுமான பணி செய்யறவர் மட்டும் இல்ல, அதை காட்டிலும் பெரியவர். ஏன் பெரியவர் அப்படின்னா, he is God.
தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யோவான் 1வது அதிகாரம் 1 வருகிற அந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாக இருக்கிறார், அவர் தேவனாக இருந்தார். அவர் மனுஷனாக இருந்த போதும் அவர் முழுவதுமாக தேவனாக தான் இருந்தார், முழுவதுமாக மனுஷனாகவும் இருந்தார். இந்த உலகெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் இருந்தார், மனுஷனாக வருவதற்கு முன்பாகவே அவர் இருந்தார். ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, எல்லாவற்றையும் படைத்த தேவன், வடிவமைத்த தேவன். யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த உலகம் உருண்டையா இருக்கு, சதுரமா இருந்தா பரவாயில்லையா இருந்திருக்கும், ஏன் இப்படி ஆண்டவர் படைச்சார், கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? ஆனா நாம ஒரு காலத்துல அப்படிதான் நினைச்சோம், ஓ சதுரமா ஏதோ அப்படியே இருக்காட்டுக்கு, இப்படியே போனோம்னா டபார்னு கீழே விழுந்துருவோம் அப்படின்லாம் யோசித்தாங்க. ரொம்ப தூரம் கடல்ல போயிடாதீங்க, எங்கேயாவது டபார்னு கீழே விழுந்துருவீங்க அப்படின்லாம் யோசித்த காலம்லாம் இருக்கு. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது, சுத்தி சுத்தி வரான் மனுஷன், சுத்தி சுத்தி வரான், அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒளியிலே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான் யோவான் ஸ்நானகன் பத்தி சொல்றாரு. அந்த யோவான் ஸ்நானகன் ஒளி கிடையாது, ஆனா இயேசு அப்படிங்கிற அந்த ஒளிக்கு அவன் சாட்சியாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் நான் ஷிம்லாவில் இருந்தபோது அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்க நான் போயிருந்தேன். அங்க போன போது இயேசுடைய வார்த்தை, நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரு ஹிந்துங்க, அவரு பைபிளை சொல்றாருங்க. நீங்க உன்ன மனசுல வச்சுக்கணும், பிசாசுடைய ட்ரிக் என்ன தெரியுமா? பைபிள்ல இருந்து சில வசனங்களை எடுத்து, அப்புறம் பகவத்கீதை ஒன்னு எடுத்து, இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு ஹேஷ் பண்ணி ஒரு மிக்சர்ல போட்டு அடிச்சு நமக்கு கொடுக்கறது தான் அவனுடைய வேலை. ஸோ அவரு பயங்கரமா இயேசு பத்தி சொல்றாருங்க. சொல்லிட்டோம், நோ ப்ராப்ளம். இயேசுவே மெய்யான தேவன் சொன்னாரா? இயேசு மட்டும்தான் அந்த உலகத்துல அவர் தேவன் அப்படின்னு சொன்னாரா? அதுதான் நம்முடைய கேள்வி. நான் அங்க போன ஆசிரமத்தில் பார்த்துட்டு இருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா இயேசு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெளிச்சம் மாதிரி போட்டு, இந்த இருதயத்துல வெளிச்சம் வரும் இல்லைங்களா, அது மாதிரி போட்டு இயேசு சொன்னார், தேவன் ஒளியா இருக்கிறான்னு சொல்லிட்டு. அந்த மேனேஜர்கிட்ட சொன்னேன், தேவன் ஒளியா இருக்கிறான்னு சொல்லிங்க, நானே ஒளின்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படிங்களா சார், எங்க சார் இருக்கு? பைபிள் இருந்தா எடுத்துக்கொண்டு உடனே எடுத்து நான் காமிச்சேன். இயேசு தேவன் ஒளின்னு சொல்ல, நானே ஒளின்னு சொன்னார். அந்த ஒளியானவர் இந்த உலகத்துல நம்முடைய மத்தியில வாழ்ந்து அவர் நமக்கு எப்படி வாழணும் அப்படிங்கறத காண்பித்தார் சொல்லி பார்க்கிறோம். 14வது வசனத்துல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். நாங்க அந்த மகிமையை பார்த்தோங்க, மனுஷனாக வந்த அந்த தேவனுடைய மகிமையை பார்த்தோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எக்ஸலண்டா வேலை செய்வோம், கிரியேட்டிவா வேலை செய்வோம். ஏன்னா இயேசு நமக்கு எக்ஸாம்பிள் அவர் காண்பித்திருக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏன் அப்படின்னா அவர் சும்மா சாதாரண தச்சன் கிடையாது, சாதாரண மனுஷன் கிடையாது, தேவன் மனுஷனாக வந்தவர், மனுஷனாக வந்த தேவன் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் வார்த்தையாக இருக்கிறார், நித்தியமாக இருக்கிறார், எல்லாவற்றையும் படைத்தவர், ஒளி, ஜீவன், நம்முடைய மத்தியில் அவர் வாசம் செய்தவர், மகிமையாக அவர் இருக்கிறார், ஒரே பேரானவராக இருக்கிறார், பிதாவுடைய ஒரே பேரானவர், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருக்கிறார். அவரை காட்டிலும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது, எனக்கு உதவி செய்யறதுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் எனக்கு உதவி செய்யுங்க. முக்கியமாக நம்முடைய வேலையை ஆண்டவருடைய கருத்துல கொடுப்போம், நம்முடைய கரியர் நம்ம ஆண்டவருடைய கருத்துல கொடுப்போம். நம்ம தொழில், வியாபாரம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய கருத்துல, நம்ம கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கருத்துல வைப்போம். சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றி உண்டு, நான் உங்களை போல வேலை செய்ய போறேன், உங்க ஞானத்தோட நான் வேலை செய்ய போறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே வேலை செய்கிற கரியர் பாத்துல இன்னும் நான் ஆண்டவரே மேல போகணும் அப்படின்னு யோசிக்கிற, ஜெபிக்கிற, அற்புதத்தை எதிர்பார்க்கிற, இன்னும் ஒரு பெட்டரான வேலை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் கரத்துல வைக்கிறேன். அல்லது வேலை இல்லாத ஆண்டவரே, வேலை இல்லாம ஆண்டவரே எனக்கு நல்ல வேலையை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்றவங்களே உங்களுடைய கரத்துல வைக்கிறேன். தகப்பனே நீங்க தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவரே
வேலையில ஒரு வளர்ச்சி, தொழில வளர்ச்சி, வியாபாரத்துல வளர்ச்சி நீங்க தாங்க. ஆண்டவரே, படைப்பு திறனோட வேலை செய்ய உதவி செய்யுங்க, எக்ஸலண்டா வேலை செய்ய உதவி செய்யுங்க. உம்முடைய கரம் ஒவ்வொருத்தரையும் தாங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்றது போல யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தார் என்பது போல ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோடையும் நீங்க இருப்பதனால அவங்க காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென்.